இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பு செய்ய இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, என்னுடைய அன்பு குழந்தைகளே, பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பெரிய கப்பல் போய்கொண்டிருந்தது. பல பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். 16 வயது பருவப்பெண் ஒருத்தி தவறி கடல்ல விழுந்துட்டா. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு கதறா. யாருமே காப்பாத்துறதுக்கு முன் வரல. திடீர்னு ஒரு 70 வயது கிழவர் குதிச்சாரு. மேலே இருந்தவங்க நூல் ஏணிய போட்டாங்க. இவங்க 2 பேருமா மேலே ஏறி வந்தாங்க. உடனே ஒரு இளைஞன் பாராட்டு விழா எடுத்தார். இவ்வளவு பேர் கூடியிருக்கிற இடத்துல உங்களுடைய வயதையும் பார்க்காமல், உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிந்து காப்பாற்றினீர்களே, உங்களுக்கு வீரக்கிழவர் என்ற பட்டத்தை அளித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், நீ வீரக்கிழவர்ங்கிற பட்டம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், பொன்னாடை போர்த்துறத பிறகு பார்த்துக்குவோம். எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னை தள்ளி விட்டது யாருன்னு கேட்டார். அவரா குதிச்சு காப்பாத்தல, யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, விழுந்திருக்காரு, காப்பாத்தி இருக்காரு, அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியை நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட பாராட்டு கிடைக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பாராட்டு பெறுவதற்கு தகுதி படைத்த பெருமக்கள் நீங்கள். காரணம், சமுதாயமே திசை தடுமாறி சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் தொலைக்காட்சிக்கு முன்னால் பல மணி நேரங்கள் அமர்ந்து நம்முடைய முகவரிகளை தொலைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் நீங்கள் வள்ளுவருக்கு விழா எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இலக்கிய சொற்பொழிவுகளை கேட்பதற்கு முன்வருகிறீர்கள் என்று சொன்னால், உங்களை நான் முதலிலே பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு சென்ற போது ஒரு கூட்டத்திலே பேச அழைத்தார்கள். எவ்வளவு நேரம் பேசலாம்னு கேட்டேன். கூட்டத்திலிருந்து எழுந்து ஒருவர் சொன்னார், நீங்க கடல் கடந்து வந்திருக்கீங்க, தொலைதூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, நெடுநேரம் செலவிட்டு வந்திருக்கீங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் நாங்க 20 நிமிஷம் தான் கேட்போம் என்று சொன்னார். இது போன்ற அனுபவம் எல்லாம் என்னை போன்ற பேச்சாளருக்கு ஏற்படுவது உண்டு. உங்களுடைய முகக்குறிப்பை அறிந்து கொண்டு, உங்களுடைய உள்ளத்தின் குறிப்பையும் உணர்ந்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்வேன் என்ற உறுதியோடு தொடங்குகிறேன். இருண்டிருந்த உலகில் இன்று எங்கு பார்த்தாலும் மின் விளக்குகள். மனிதன் வாழ்க்கையில் தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள். அன்றைக்கு தாய் கிண்ணத்திலே சோற்றை பிசைந்து வைத்துக் கொண்டு குழந்தைக்கு நிலவை காட்டி நிலா நிலா ஓடிவா என்று அழைத்த காலம். ஆனால் இன்றைக்கு நிலவிலேயே மனிதன் காலடி எடுத்து வைத்து விட்டான். ஒருவனுடைய இதயத்தை எடுத்து இன்னொருவனுக்கு பொருத்தக்கூடிய அளவிற்கு ஒப்பற்ற சாதனைகள் புரிந்து விட்டான். கன நேரத்திலே கணித்து சொல்லக்கூடிய கணிப்பான் என்று சொல்கிறோமே, கால்குலேட்டர், அதையும் கண்டுபிடித்து விட்டான். அன்றைக்கு மகாகவி பாரதி காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஓர் கருவி செய்வோம் என்று பாடினார். காசியிலே இருந்து ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை காஞ்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் கேட்பதற்கு ஒரு கருவியை சமைப்போம் என்று தொலைபேசி இல்லாத காலத்தில் பாடினார். இன்றைக்கு வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு என்று ஆகிவிட்ட காலம். எலிப்பொறி வைத்து எலி பிடித்தது அந்த காலம், கனிப்பொறி வைத்து மவுஸ் பிடிப்பது இந்த காலம். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தில் எங்கெங்கோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கணிப்பொறி என்று சொல்கிறோமே, கம்ப்யூட்டர், அதையும் கண்டுபிடித்து விட்டான். ஆனால் இவ்வளவும் தெரிந்த மனிதனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியவில்லையே என்று மனம் நொந்து போய் பாடினார் மருதகாசி என்ற கவிஞர். அவர் எப்படி பாடுகிறார் பாருங்கள். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கே
ஒன்று மட்டும் தெரியவில்லை ஓய். வனத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை ஓய். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை என்று பாடினார். ஆம், மனிதனாக வாழ மனிதனுக்கு தெரியவில்லை. மண் உள்ள வரையிலே மனிதனுக்கு தேவையான அறம் உரைத்து, பொருள் உரைத்து, அகவாழ்வின் திறம் உரைத்து, வையத்துள் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் அறநூல் ஒன்று அவனியிலே உண்டு என்று சொன்னால் அது திருக்குறள் தான். 7 சீரால் பாட்டு எழுதி இவ்வுலகை தன்னகத்தே ஆழ்த்தி அளந்த அருங்குறளோ ஓவியத்தை போற்றி புகழாதார் பூவுலகில் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார் வள்ளுவர். ஒழுக்கத்தை உயிரை காட்டிலும் மேலானதாக ஓக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? உயிர் போனால் கூட சில சமயங்களிலே மருத்துவருடைய உதவியாலே சென்ற உயிரை மீண்டும் வரவழைத்து விட முடியும். ஆனால் ஒழுக்கம் ஒரு முறை தவறிவிட்டது என்று சொன்னால் அதனை மீண்டும் பெற முடியாது என்பதனால் தான் அது உயிரினும் மேலாக ஓம்பப்பட வேண்டியது என்று வலியுறுத்தி சொன்னார் வள்ளுவர் என்று பார்க்கிறோம். ராமாயணத்தை தொடங்கும் போது கவி சக்கரவர்த்தி கம்பர் எப்படி தொடங்கினார் தெரியுமா? கோசல நாட்டிலே சரையு நதி பாய்கிறது. இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. அந்த கோசல நாட்டிலே வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் என்று சொன்னார். ஆண்களினுடைய 5 புலன்களும் பெண்களினுடைய கண்களும் ஒழுக்கத்திலிருந்தும் பிறராத கோசலம் என்று சொன்னார். இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அது என்ன? ஆண்களுக்கு சொல்லும் போது 5 புலன்களை சொன்ன கம்பர் பெண்களுக்கு சொல்லும் போது மட்டும் கண்களை மட்டும் சொல்கிறாரே என்று. பெண்களினுடைய கண்கள் ஒழுங்காக இருக்கும் வரை ஆண்களுக்கு 5 புலன்களும் ஒழுங்காக இருக்கும். பெண்களினுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலை பாய தொடங்கிவிட்டால் ஆடவர்களுக்கு 5 புலன்களும் அவுட்டுன்னு அர்த்தம். எனவேதான் அப்படி சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படி ஒழுக்கத்திலிருந்தும் பிறழாத, நெறியிலிருந்தும் வழுவாத கோசலம் என்று சொன்னார். பஞ்சனையில் துஞ்சக்கூடிய அரசன் முதல் கஞ்சிக்கு கெஞ்சக்கூடிய ஆண்டி ஈராக அனைவருக்கும் ஒழுக்கம் சொன்ன நூல்தான் வள்ளுவம். ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி ஒழுக வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நடுவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வணிகன் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒரு வேளாளன் எப்படி இருக்க வேண்டும், கற்றவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கல்லாதவர் எப்படி இருக்க வேண்டும், அரசன் எப்படி இருக்க வேண்டும், அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும், ஒற்றன் எப்படி இருக்க வேண்டும், தூதன் எப்படி இருக்க வேண்டும், தனிமனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், சமுதாய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அத்தனை நெறியிலும் ஒழுக்கம் சொன்ன நூல் என்று சொன்னால் அது திருக்குறள் தான். அதற்கு மேல் ஒரு நூலை நாம் தமிழிலே கண்டுவிட முடியாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நூல். ஒவ்வொன்றிற்கும் சில எடுத்துக்காட்டுக்களை மட்டும் சொல்கிறேன். ஒரு மகனை பற்றி சொல்கிறார். மகன் எப்படி இருக்க வேண்டுமா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் என்று சொன்னார். ஒரு மகனை பெறுவதற்கு, இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்கு அந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று சொல்லும்படியாக ஒரு மகன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பொதுவாக நாங்கள் வகுப்பெடுக்கும் போது கேள்வி கேட்ட எங்களுக்கு பழக்கம். நான் பணியாற்றும் போது இப்படித்தான் அடிக்கடி கேள்வி கேட்பேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய போதாத காலம், அதுலேருந்து நான் கேள்வி கேட்கறதே நிறுத்திட்டேன். ஒரு நாள் நான் சாதாரண ஒரு கேள்வியை தான் கேட்டேன். ஒரு மாணவியை எழுப்பி, ஏமா உஷா உனக்கு பாட தெரியுமா? இவ்வளவுதான் நான் கேட்ட கேள்வி. உடனே அந்த மாணவி கேட்குறா, மிஸ் திரை இசை பாட்டா இல்லை கர்நாடக இசையான்னு. நான் சொன்னேன், இப்பெல்லாம் யாருமா கர்நாடக இசையெல்லாம் ரசிக்கிறாங்க, ஒரு திரை இசை பாட்டே பாடுன்னு. அப்போ சோகமான பாட்டா இல்லை சந்தோஷமான பாட்டான்னா? வாழ்க்கையே சோகமா தானே இருக்கு, சந்தோஷமா ஒரு பாட்டை பாடுன்னு. அப்போ சோலோவா இல்லை டூயட்டான்னா? சரி டூயட்டாவே ஒரு பாட்டை பாடுன்னு.
அப்ப சிவாஜியும் பத்மினியும் நடிச்ச படத்துலேருந்து பாடவா, இல்ல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிச்ச படத்துலேருந்து பாடவான்னா சிவாஜி பத்மினி படத்துலேருந்தே பாடுமான்னு. அப்படின்னா டிஎம்எஸும் பி சுஷிலாவும் சேர்ந்து பாடினதா, இல்ல ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் சேர்ந்து பாடினதான்னா டிஎம்எஸ் பி சுஷிலா காம்பினேஷன் நல்லா இருக்குமா, அதையே பாடுன்னு. அப்படின்னா கண்ணதாசன் எழுதுனதை பாடவா, இல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுனதை பாடவான்னா கண்ணதாசன் பாட்டுல கற்பனை நல்லா இருக்குமா, அதையே பாடுன்னு. அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சதா அல்லது ஜி ராமநாதன் இசையமைச்சதான்னா எனக்கு கோபம் வந்துருச்சு. உன்னைய போய் பாட சொன்னேன் பாரு, என்னைய செருப்பால் அடிக்கணும்னு. உங்க செருப்பாலையா ஏன் செருப்பாலையான்னா பாட சொன்னது நான் தாமா, ஏன் செருப்பாலே அடினேன். அப்ப வலது கால் செருப்பாலையா இடது கால் செருப்பாலையான்னா முடிய பிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே, உங்க முடியவா ஏன் முடியவானா. அதுல இருந்து நான் கேள்வி கேட்கறதை நிறுத்திட்டேன். கேள்வி கேட்டோம்னா பதில் வரணும் இல்லையா. தசரதன் ஒரு கேள்வி கேட்டான், தன்னுடைய மனதிலேயே கேட்டான், வேற யார்ட்டையும் கேட்கல, தன்னுடைய மனதிற்கு தானே கேட்டுக்கொண்டார். இந்த உலகத்திலேயே துன்பமற்றவர்கள் யார்? நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னனா, அல்லது வானுலகத்திலே வாழக்கூடிய தேவர்களா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனா, 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய யோகியா? இதுதான் அவன் கேட்ட கேள்வி. அதற்கு அவனே விடையும் சொன்னான். நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்களும் இல்லை, வானுலகில் வாழ்கின்ற தேவர்களும் இல்லை, தேவர்களுக்கு தலைவனான இந்திரனும் இல்லை, 5 பொறிகளையும் அடக்கி ஆளக்கூடிய யோகியும் இல்லை. யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே துன்பமற்றவர்கள்? தம்முடைய சொற்களை மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தான் இந்த உலகத்திலேயே துன்பம் அற்றவர்கள் என்று சொன்னார். அப்படி இல்லைங்க, ஒரு மகன் இருக்க வேண்டும், அதைத்தானே வள்ளுவர் சொன்னார்னு பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அப்படியா இருக்காங்க? அன்றாட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, வேதனையா இருக்கு. இன்னைக்கு பல வீடுகள்ல பிள்ளைங்க வசனம் பேசுறாங்க, கேட்டிருக்கீங்களா? இந்த உலகத்துல ஒரே எதிரி உண்டுன்னா, ஜென்ம விரோதி உண்டுன்னா எங்க அப்பா தான்ங்கிறான். எப்ப பையன் பாக்குறான், அப்பாட்ட பணம் இருக்குன்னு வச்சுங்க, சுத்தி சுத்தி வர்றான். அப்பாட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்க, உடனே அப்பா நான் ரெடி, கொல்லி ரெடி, நீ எப்ப ரெடிங்கிறான். எப்ப பணம் இல்லைன்னா. இத இன்னைக்கு எவ்வளவு தத்ரூபமா கண்ணதாசன் பாடுறாரு பாருங்க. தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவர் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லை. அந்த பாட்டுல சொன்னா, குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லைன்னு. பெட்டியில பணம் இல்லைன்னா பெத்த பிள்ளையே சொந்தம் இல்லாமல் போயிடுறானே. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு பெண்ணும் இருக்கா, அவருக்கு ஒரு சன்னும் இருக்கான். நான் கேட்டேன், ஏங்க நீங்க உங்க பெண்ணை நம்புறீங்களா இல்ல சன்னை நம்புறீங்களான்னு. அவர் சொன்னார், நான் என் பெண்ணையும் நம்பல, என் சன்னையும் நம்பல, என் பென்ஷனை தான் நம்புறேன்ட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி ஆயிடுச்சு. பணம் இல்லாம என்னங்க நடக்குது? இன்னைக்கு பிள்ளைய சொந்தம் இல்லாமல் போயிடுறான். அதனாலதான் ஒரு பாட்டுல கதை போல சொல்லி கொண்டு வந்து இறுதியிலே முத்தாய்ப்பாக கண்ணதாசன் முடித்தார். சொந்தம் என்று வந்ததெல்லாம் சுற்றமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்ற. இந்த நாய்னு சொன்ன உடனே கூட எனக்கு ஒரு வகுப்பறை நிகழ்ச்சி தான் நினைவு போறது. நான் ஒரு நாள் வகுப்பு எடுத்துட்டு இருந்தேன். அப்ப எங்க கல்லூரியில வராண்டால அடிக்கடி நாய் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி 4-5 நாய் போயிட்டு இருந்தது. சரி, நம்ம பாடம் எடுக்கிறது சத்தத்துல கேட்காதேன்னு என்ன பண்ணேன், நான் வந்து பாடம் எடுக்கிறது நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த நாயெல்லாம் குறைச்சி முடிச்சிருச்சு. ஒரு மாணவி எழுந்து சொல்றா, மிஸ் அதெல்லாம் நிறுத்திருச்சு, நீங்க தொடங்கலாம்னா. அதெல்லாம் நிறுத்திருச்சு, நீங்க தொடங்கலாம்னா நம்மள நாயின்னு சொல்லாம சொல்றான்னு அர்த்தம். சரி, ஏதோ நன்றி உள்ள ஒரு பிராணியாத்தானே சொன்னான்னு சந்தோஷமா எடுத்தா தான் எங்களால் வகுப்பை தொடர்ந்து எடுக்க முடியும். அப்ப ஒரு
பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் முத்தாய்ப்பாக ஒரு குரல் அழுத்தமா சொல்லிட்டார். இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என்று ஒரு தந்தை நினைக்கும்படியாக ஒரு மகன் நடந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்னைக்கு புறநானூற்றுல பொன்முடியார் அப்படின்னு ஒரு பெண்பார் கவிஞர், அவர் ஒவ்வொருவருக்கும் என்ன கடமை என்று வகுத்து கொண்டே வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கடமைகளை சொன்னார். ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன் நடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அரும் சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொன்னார். ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனேன்னார். இந்த பாட்டுல கொஞ்சம் நுட்பமா கவனிச்சு பார்த்தா நமக்கு ஒரு செய்தி தெரியும். ஒரு குழந்தையை பெற்று தருவதுங்கிறது தான் தாயினுடைய கடமை. அந்த கடமையை சொல்லும் போது மட்டும் அந்த புலவர் எப்படி சொல்லை போட்டார்? தலைக்கடன் சொன்னார். மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லும் போது கடன் கடன் கடன்னா இன்னைக்கு இருக்கிற கடன் இல்லை. இன்னைக்கு சொல்லின்ற பொருளே மாறி போச்சு. இன்னைக்கு நமக்கு ஊரை சுற்றி கடன், அந்த கடன் வேற. அன்னைக்கு கடன் என்று சொன்னால் கடமைங்கிறது பொருள். எனவே ஒரு குழந்தையை பெற்று தருவதை பற்றி சொல்லும் போது அதை மட்டும் தலைக்கடன் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களெல்லாம் தம்முடைய கடமையை செய்ய தவறிவிட்டால் அந்த கடமையையும் சேர்த்து செய்வது யார் என்றால் ஒரு பெண். எனவேதான் அவளுக்கு பெற்று தருவது என்பது தலைக்கடன். மற்றவர்கள் தன்னுடைய கடமையிலிருந்தும் தவறும் போது அவற்றையும் அவள் சேர்த்து செய்வாள் என்பதனால் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் என்று சொன்னார். ஒரு குழந்தையை தந்தை மற்றவர்களெல்லாம் மெச்சும்படியாக சான்றோனாக ஆக்குவதுதான் தந்தையினுடைய கடமை என்று சொன்னார். அதைத்தான் வள்ளுவர் தன்னுடைய குரலிலே அப்படியே பதிவு செய்கிறார். ஒரு பெற்றோர் என்று சொன்னால் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும்? தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி. அது முதல்ல என்ன சொல்லுவார்? மகன் உதவி செய்வான்னார். இங்க தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து ஒன்றி இருப்ப செயல்கிறார். பலரும் கூடியிருக்கிற அவையிலே சபையிலே தன்னுடைய மகன் ஒரு சான்றோனாக ஆகும்படி திகழ வேண்டும். அதுதான் அவர் ஆற்றக்கூடிய கடமை, அதுதான் அவர் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கடமையை தந்தைக்கு வகுத்து கொடுத்தார். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தையை பலரும் மெச்சுகிறார்கள் என்று சொன்னால் அப்போது அதை கேட்டு தாய் மகிழ்கிறார். அதனாலதான் என்ன சொன்னார்? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பாடினார். ஒரு குழந்தையை பெறும்போது தாய்க்கு மகிழ்ச்சி. ஆனால் அதை காட்டிலும் அவள் எப்போது மகிழ்ச்சி அடைவாளாம்? தன்னுடைய குழந்தையை பிறரெல்லாம் சான்றோன் என்று சொல்லும் போது அதை காட்டிலும் மகிழ்வாளாம். அதையே மகாகவி பாரதி கொஞ்சம் மாற்றினார். ஏன்னா வள்ளுவர் காலத்தில எல்லாம் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் படிக்கிறது பழக்கமா இருந்தது. பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லை, கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புறது இல்லை. ஆனால் பாரதி போன்றவர்கள் எல்லாம் உரிமை குரல் கொடுத்து அதற்கு பிறகுதான் பெண்கள் எல்லாம் கல்வி கற்க தொடங்கினார்கள். அதனால வள்ளுவர் மகன் என்று சொன்னதை பாரதி எப்படி மாற்றி பாடினார் தெரியுமா? கண்ணம்மா என்று கண்ணனை குழந்தையாக்கி ஒரு பெண் குழந்தையாக்கி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று பாடினார். அந்த பெண் குழந்தைய எல்லாரும் பாராட்டும் போது அந்த தாய்க்கு அப்படியே மேனி சிலிர்க்குதான், புல்லரிச்சு போகுதான். அப்படி பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வகுத்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஆடவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஆடவன், ஏன்னா குறுந்தொகை சொல்லும் போது சொல்லும் வினையே ஆடவர்க்கு உயிரே என்று பேசும். செயல் ஆற்றுவதுதான் ஆண்களுக்கு அழகு. ஒரு ஆடவன் பிறருடைய மனைவியை திரும்பி கூட பார்க்க கூடாது, அதுதான் ஒரு ஆணுக்கு அழகு. அதத்தான் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று சொன்னார் வள்ளுவர். ராமாயணமே எதனால் வந்தது? ராவணன் மாதிரி ஒரு ஆடவனை பார்க்க முடியுமா? ராவணன்ட்ட என்ன குறை கண்டுவிட முடியும்? ஆனால் அவனை ஒரே ஒரு கருத்து தான் திசை மாற்றியதுன்னு பார்த்தோம். எப்போது ராமனுடைய மனைவி சீதா பிராட்டியை அவன் விரும்பினானோ அப்போது அவனுக்கு அழிவு காலம் நெருங்கியதுன்னு பார்த்தோம். அப்ப ராமாயணமே அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்லுகிறோமே, அந்த காவிய பண்பை எதனால் வந்தது என்று சொன்னால் ஒரு ஆடவன் பிறருடைய மனைவியை விரும்பாமல் இருக்க வேண்டும். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் அல்ல, ஆணுக்கும் உரியது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்து சொன்னவர் வள்ளுவர்னு பார்த்தோம். அதைத்தான் கண்ணதாசன் ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு பாடல்ல சொன்னார். இன்னைக்கு பல வீடுகள்ல குடும்ப அமைப்பு ஏங்க சிதைஞ்சு போகுது, பல வீடுகள்ல ஏன் நிம்மதி இல்லாமல் போகுது நினைச்சு பாருங்க. அத பாட்டுல சொல்றாரு பாருங்க. 1000 வாசல் இதயம் அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார்
வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லைன்னு சாதாரண பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவோம் பாருங்க. கிளி மாதிரி ஒருத்தி இருக்கும்போது குரங்கு மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவார். பல வீடுகள் அதனால தானே பிரச்சனையே தொடங்குது. எனவே ஒரு ஆடவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத வள்ளுவர் சொன்னார். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் அதையும் வள்ளுவர் சொல்ல தவறவில்லை. இல்லது என் இல்லவள் மாண்பானார், உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை என்று சொன்னார். ஒரு வீட்டிலே இல்ல தலைவி மனைவி வாழ்க்கை துணைவி ஒழுங்காக இருப்பாளேயானால் அந்த வீட்டில் இல்லாதது எதுவுமே இல்லை. அவ சரியில்லைன்னு சொன்னா எது இருந்தாலும் பயன் இல்லை. அதைத்தான் சொன்னான். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொன்னான். ஒரு பெண் தன்னையும் காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கணவனுடைய புகழுக்கு மாசு ஏற்படாமல் கணவனுடைய புகழையும் காக்க வேண்டும், தன்னுடைய சொல்லையும் காக்க வேண்டும், சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வள்ளுவர் சொன்னதற்கு அப்படியே பின்னால் வந்த காப்பியங்கள் எடுத்துக்காட்டாக விளங்கினன்னு பார்க்கிறோம். வள்ளுவர் 7 சீர்ல என்ன கருத்துக்களை பதிவு செய்தாரோ அதற்கு அப்படியே உருவம் கொடுத்து பாத்திரங்களை வடித்து காட்டி காப்பியங்கள் பிற்காலத்திலே வந்த புலவர்கள் செய்தார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, சிலப்பதிகாரம் என்ன, அங்க பாட்டுடை தலைவி கண்ணகி, அந்த கண்ணகி என்ன செய்தாள்? இன்னும் சொல்ல போனா கண்ணகியினுடைய அந்த வண்ண சீரடி கூட எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியாதாம், இந்த நிலமகளுக்கு தெரியாதாம். அப்படி நடந்தே பழக்கம் இல்லாதவள் கண்ணகி. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலன் கள்வன் என்று பழி சுமத்தப்பட்டு அங்கே இறந்துபட்ட போது என்ன செய்தாள்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய பாண்டிய மன்னனிடம் சென்று தேரா மன்னா என்று வழக்குரைக்க தொடங்கினாள். பார்த்தோம். தேரா மன்னானா என்ன அர்த்தம்? தேர்தல்னா ஆராய்தல்னு அர்த்தம். ஆராய்ந்து பார்க்காத மன்னனே, அறிவுகட்ட மன்னனேன்னு ஆரம்பிச்சான். இன்னைக்கு யாராவது போய் இப்படி பேசிட முடியுமா? ஒரு சாதாரண பெண், ஒரு சாதாரண குடிமகள் இந்த கண்ணகி, ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவள், ஒரு பாண்டிய மன்னனை எதிர்த்து வாதிட்டாள்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துணிவு அவளுக்கு வந்தது. தன்னுடைய கணவன் கள்வன் இல்லை என்று அந்த கணவனுக்கு ஏற்பட்ட மாசினை துடைத்தாள். அதுதான் வள்ளுவத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்க்கிறோம். இங்க ராமாயணத்துல சீதா பிராட்டி அவள் நினைச்சிருந்தா ராவணன் அசோகவனத்திலே சிறை வைத்தார், தன்னை அவளால் மீட்டுக் கொண்டிருக்க முடியும், அப்படிப்பட்ட ஆற்றல் அவளுக்கு உண்டு. ஆனால் அதை அவள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்பதற்கு அவளே சொன்னாள். அனுமனிடத்திலே சொல்கிறாள், எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன் என்று பேசுவாள். நான் நினைச்சிருந்தா தீயெல்லாம் வேண்டாம், ஒரு சொல் சொன்னா போதும், இந்த இலங்கை மாநகரத்தை என்னால் சுட்டு எரிச்சிருக்க முடியும். ஆனால் நான் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா செய்யல? அப்படி செய்திருந்தால் அது என்னுடைய கணவன் ராமபிரானுடைய வில்லாற்றலுக்கு மாசை ஏற்படுத்திவிடும். இந்த ஊரே என்ன சொல்லியிருக்கோம்? வக்கத்த பையன், இவன்னா ஒரு வீரனா, ஒரு மனைவியை எதிரிட்டேந்து காப்பாத்திட்டு வர தெரியல, இவனுக்கு என்ன இப்படி பட்ட வேண்டி இருக்கு? ஊர் பேசுமா பேசாதா? அப்ப கணவனுடைய அந்த வில் ஆற்றலுக்கு மாசை ஏற்படுத்தி விடுமா? எனவேதான் நான் அப்படி செய்யவில்லை என்று பேசுகிறாள் என்று சொன்னால் அதுதான் ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஒரு பாஞ்சாலியை எடுத்து பாருங்க, எப்படி வழக்குரைத்தன. ஒரு 5 கணவர்கள், 5 கணவர்களும் எதுவும் செய்ய முடியாமல் நிற்கிறார்கள். இங்கே இவள் துகிலெறியப்படுகிற நிலையிலே இருக்கிறாள். அப்போது என்ன கேட்டாள்? நாயகர் தான் தம்மை தோற்ற பின் எம்மை தோற்றாரா, அல்லது எம்மை தோற்ற பின் தம்மை தோற்றாரா? தம்மை தோற்ற பிறகு எம்மை நல்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு கிடையாது என்று அவள் நியாயம் கேட்டாள் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு பாஞ்சாலி. நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பாருங்க. இந்த பட்டினத்தார் 3 அடிகளை சொல்லுவார், 3 நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுவார். முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். அடுத்து மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நாள் 6ல் கண் இடந்து அப்பவல்லேன் அல்லேன்னு 3 அடியார்களை குறிப்பிட்டார். முதல்ல யாரை பற்றி சொன்னார்? வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்று சிறு தொண்டரை பற்றி குறிப்பிட்டார். சிறு தொண்டருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் எதற்காக இந்த வரலாற்றை எல்லாம் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், வள்ளுவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அந்த காலத்திலேயே நடந்து காட்டியிருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு வாழும் முறைகளை நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக இந்த புராணங்களை எல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சிறு தொண்டர் அவர் ஒரு கொள்கை உடையவர். ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்காவது உணவிடாமல் தான் உணவு அருந்த மாட்டார். ஒரு நாளைக்கு எங்கு தேடியும் அடியார் கிடைக்கல. சரி, என்ன பண்றது, நான் போய் அடியாரை அழைச்சிட்டு வரேன்ட்டு போயிடுறார். இப்ப இவருடைய அன்பின் திறத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு இறைவன் நினைக்கிறான். இறைவனே என்ன செய்தான், அடியாராக மாறினான். சிறு தொண்டருடைய வீட்டுக்கு வந்தான். உடனே சிறு தொண்டருடைய மனைவி, அந்த மனைவியினுடைய பெயரை கூட சேக்கிழார் சொல்லல. ஊருடைய பேர் திருவெண்காடு. திருவெண்காட்டு நங்கைன்னு தான் சொல்லுவார். இந்த திருவெண்காட்டு நங்கை சொன்னார், என்னுடைய கணவர் அடியாரை தேடித்தான் போயிருக்காங்க, அதனால நீங்க இங்கே இருந்து உணவு உண்டு செல்ல வேண்டும். இந்த வந்தவர் இறைவன் இல்லையா, அவர் கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச ஆளா தானே இருப்பார். உடனே அவர் என்ன சொன்னார், ஒரு பெண் தனியா இருக்கிற வீட்டுல நான் இருப்பது கிடையாது, அதனால நான் போய் அந்த ஆத்தி மரத்துக்கு கீழே இருக்கேன், உன்னுடைய கணவர் வந்தா அங்க வந்து என்னை அழைக்க சொல்லுன்னு போயிட்டார். இப்ப கணவர் எங்கு தேடியும் அடியார் கிடைக்காமல் வீட்டுக்கு வருத்தத்தோட வர்றார். திருவெண்காட்டு நங்கை சொல்றார், இப்பதான் நம்ம வீட்டுக்கு ஒரு அடியார் வந்தார், நான் இருக்க சொன்னேன், ஆனாலும் கூட பெண் மட்டும் தனியா இருக்கிற வீட்டுல இருக்க மாட்டேன்னு ஆத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கார், அவரை போய் அழைத்து வாருங்கள்னு. இப்ப இவர் அழைக்க போறார். அழைக்க போன உடனே அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, நான் வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை உணவு உண்ணக்கூடியவன். யாரு, அந்த அடியவர் சொல்றார். அதனால என்ன, வீட்டுக்கு வாங்க சாப்பாடு போடுறேங்கிறார் இவர். உடனே அவர் சொன்னார், நான் சாப்பிடக்கூடியது பசுன்னார். அதனால என்ன, முன்னிறைகளும் எங்க வீட்டுல இருக்கு, வாங்க. இந்த பாருங்க, பசுன்னா சாதாரண பசு இல்லை, நர பசுன்னர், அது மனித கறியினர், அதுவும் இவர் கொடுக்குறதுக்கு தயாரா இருக்கேங்கிறார். பொறு இன்னும் கேளுன்னு சொல்லிட்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு மகனா இருக்கணும், மூத்த பையனா இருக்கணும், 6 வயது சிறுவனா இருக்கணும், எந்த அங்க குறைபாடும் இருக்கக்கூடாது. இவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு நிபந்தனை போட்டார், தாய் உவந்து அந்த குழந்தையை பிடிக்க வேண்டும், தந்தை அறிய வேண்டும், அந்த பிள்ளையை கறி சமைத்து எனக்கு படைக்க வேண்டும் கேட்டார். இதற்கெல்லாம் இவர் இசைவு கொடுத்து ஒத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றார். வந்து தன்னுடைய மனைவிட்டு இதெல்லாம் சொல்றார். உடனே மனைவி சொன்னார், நிதி கொடுத்தா குழந்தைய கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு பாக்குறோம்ல, குழந்தை யாருக்காவது இல்லைன்னா தத்தெடுக்கிறது, ஸ்வீகாரம் செய்யறதுன்னு சொல்றோமே, பணத்தை கொடுத்தா குழந்தைய தர்றதுக்கு யாரும் தயாரா இருப்பாங்க. ஆனா தன்னுடைய குழந்தைய கறி சமைக்கிறதுக்கு யாராவது வந்து ஒத்துக்குவாங்களா, நினைச்சு பாருங்க. உடனே இவர் சொன்னார், பள்ளியில நம்ம குழந்தை போயிருக்குல்ல, அந்த குழந்தையே பிடித்து கறி சமைத்து கொடுப்போம்னு. அதற்கு அந்த தாய் ஒத்துக்கொண்டான்னு பார்க்கிறோம். நினைச்சு பாருங்க, பள்ளியிலிருந்து அந்த குழந்தைய அழைச்சு வர சொல்ற, இவர் அழைச்சிட்டு வர்றாராம். அதை சேக்கிழார் எழுதுகிறார், குஞ்சி திருத்தி முகம் துடைத்து இறங்கி மையும் கண்ணின் மருங்கு ஒதுக்கி பஞ்சின் அஞ்சின் மெல்லடியார் பரிவில் திருமஞ்சனம் மாட்டி எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார் என்று எழுதுகிறார். அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து அதை அப்படியே எல்லாம் முடியெல்லாம் திருத்தி விட்டு முகமெல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் அழகுபடுத்தி கொடுக்கிறாராம். பொதுவா குழந்தையை பார்த்த உடனே நமக்கு 1000 கவலைகள் இருந்தா கூட அந்த கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். அதுதான் எனக்கு ஒரு திரை இசையில மருதகாசி ரொம்ப அற்புதமா பாடுவார். தங்க நிறம் முந்தன் தங்கம் அன்பு முகம் சந்திரபிம்பம் கண்ணாலுனை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி பொன்னாலான நகையும் போட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா நீல வண்ண கண்ணாவாடா. கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும்பர். குழந்தை ஓடி வந்தா உடனே எடுத்து முத்தம் கொடுக்கிறது தானே தாயினுடைய இயல்பு. ஆனா இந்த குழந்தைக்கு கூட அந்த தாய் முத்தம் கொடுக்கலையா, ஏன் தெரியுமா? இது இறைவனுடைய அடியாருக்கு படைக்கப்படுகிற அமுது, அது எச்சில் பட்டு விடக்கூடாது என்பதற்காக முத்தம் கூட கொடுக்காமல் அந்த குழந்தையை தாய் உவந்து பிடித்து கொண்டாலாம். அந்த தந்தை அறிந்தாராம். இதுதான் திருத்தொண்டருடைய கதை. இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கணவன் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கொள்கைக்கு மனைவியும் உடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் எல்லாம் இலக்கியமாக வாழ்ந்து காட்டினார்கள்னு பார்க்கிறோம். அதைத்தான் அந்த குறளிலே வள்ளுவர் சொன்னார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வு இலாள் பெண் என்று. அப்ப இப்படி ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லுகிறார்.
அதே போல ஒரு வணிகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பட்டினப்பாளையில என்ன சொல்லுவாங்க? வணிகம் சொல்லும் போது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொள்ளாது, பல் பண்டம் பகர்ந்து வீசும் என்று குறிப்பிடுவார். நம்ம பொருளை வாங்குறோம்னா அதையும் கூட வாங்கிக்க கூடாது, கொடுக்கும் போதும் குறைத்து அளந்து கொடுக்க கூடாது, சரியாக செய்ய வேண்டும். அதுதான் வாணிபம் செய்யக்கூடிய முறை. அந்த வணிக முறையைத்தான் வள்ளுவர் சொன்னார், வாணிகம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று சொன்னார். எனவே ஒரு வணிகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொன்னார். ஒரு வேளாளன், ஒரு உழவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்று சொன்னார். ஒரு கிழவன்னா நம்ம மட்டும் வயசானவர் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு பொருளே எல்லாத்துக்குமே மாறி போயிருச்சு. கிழவன், கிழம்னா உரிமைன்னு அர்த்தம். கிழவன்னா உரிமையாளர், நிலத்திற்கு உரிமை உடையவன். நிலத்திற்கு உரிமை உடையவன் நிலத்தை சென்று கவனிக்காமல் இருந்தால் அந்த நிலம் யாரை போல ஊழல் கொள்வாளாம்? ஒரு மனைவி எப்படி கணவனோடு ஊழல் கொண்டு விடுவாளோ அது போல நிலமகள் ஊழல் கொண்டு விடுவாளாம். எனவே ஒரு வேளாளன், ஒரு உழவன் நிலத்தை சரியாக சென்று கவனிக்க வேண்டும் என்று உழவனுக்கும் ஒழுக்கம் சொன்ன நூல் இந்த திருக்குறள் பார்க்கிறோம். இன்னைக்கு பல நீதிமன்றங்கள் எப்படி நினைச்சு பாருங்க. ஒரு இடத்துல இப்படிதாங்க வழக்கு நடந்துச்சு. அப்ப ஒரு வழக்கறிஞர் கேட்கிறார், நீ பணம் வாங்கினது உண்மையா? பதிலே பேசல குற்றவாளி. நீ பணம் வாங்கினது உண்மையா? இவன் ஒண்ணுமே சொல்லல. ஒரு 4 தடவை கேட்டுட்டார் வழக்கறிஞர். ஆனா குற்றவாளி பேசாமலே நிக்கிறான். நீதிபதிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே நீதிபதி சொன்னார், அவர் எத்தனை தடவை கேட்கிறாரு, ஒண்ணு வாங்கினேன்னு சொல்லு, இல்லாட்டா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. உடனே இவன் சொன்னா, நான் உங்களை கேட்கிறாங்கன்னு நினைச்சேன்னா. நான் உங்களை கேட்கிறாங்கன்னு நினைச்சேன்னா என்ன அர்த்தம்? நீதிபதியே நீதி பாதியா மாறிட்டார்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நீதி எல்லாம் செத்து போயிருச்சுன்னு பாக்குறோம். ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் அதை வள்ளுவர் எப்படி சொன்னார் தெரியுமா? சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று சொன்னார். ஒரு தராசு என்று சொல்கிறோமே, ஒரு துலாக்கோல், அது எப்படி நடுவு நிலையோடு இருக்கிறதோ அது போல ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை பிறழாமல் நீதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நடுவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நடுவருக்கு ஒழுக்கம் சொன்ன நூல் திருக்குறள். ஒரு நண்பன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொன்னார். ஒரு நட்புக்கு என்ன இலக்கணம்? இப்ப ஆடை நழுவுதுன்னு வச்சுங்க, நம்மை அறியாமலேயே நம்முடைய கை அதை சரி செய்கிறது. அதே போல ஒரு நண்பனுக்கு துன்பம் வருமானால் அந்த துன்பத்தை துடைப்பதற்கு இன்னொரு நண்பன் ஓடி வர வேண்டும். அதுதான் நண்பனுக்குரிய ஒழுக்கம் என்று சொல்லி நட்புக்கும் இலக்கணம் சொன்ன நூல் இந்த வள்ளுவர். ஒரு கற்றறிந்த சபைன்னு வச்சுங்க, கல்லாதவன் எப்படி நடக்க வேண்டும், கற்றவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் வள்ளுவர் சொல்கிறார். கல்லாதவன் எப்படி இருக்க வேண்டுமாம்? கற்றவர்கள் பலர் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முன்னிலையிலே பேசாமல் இருப்பதுதான் அவனுக்கு அழகு என்று பேசுகிறார். கற்றவர்கள் கூடிய சபையில் தம்முடைய வாயை திறக்காமல் இருந்தாலே போதும், அதுவே அவனுக்குரிய ஒழுக்கம் என்று கல்லாதவனுக்கு ஒழுக்கம் சொல்கிறது. கற்றவன் எப்படி இருக்க வேண்டும் அதையும் வள்ளுவர் சொல்ல தவறவில்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொன்னார். கற்க வேண்டும். எதை எப்படி கற்க வேண்டும்? கசடர கற்க வேண்டும், குற்றமில்லாமல் கற்க வேண்டும், தெளிவாக கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும்? கற்பவை கற்க வேண்டும். எதை கற்க வேண்டுமோ அதை கற்க வேண்டும். கற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்ன கற்கிறோமோ அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் அவருக்குரிய ஒழுக்கம் என்று சொல்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னபடி நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அது நடக்க முடியுதா? ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றீங்க. ஒரு திருமண வீடு, அதுல ஒரு ஊஞ்சல் வச்சிருந்தாங்க. இந்த ஊஞ்சல் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா, ஒரு மணமகளும் மணமகனும் ஊஞ்சல் ஆடணும், அதுக்காக வச்சிருந்தாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், இந்த ஊஞ்சலை 4 பேர் தூக்கிட்டு வாங்கன்னு. இதை கேட்டவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த 4 பேருங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்கன்னு தெரியுமில்ல? நம்ம கடைசி போறவே அந்த நேரத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எல்லாத்துக்கும் 4 பேர் வேணுங்கிறது. ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு பயன்படுத்துற ஊஞ்சல், அதை போய் இப்படி சபையில போய் 4 பேர்னு அபசகுணமா சொல்லலாமான்னு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த கோபத்தோட ஊஞ்சலை தூக்குனாங்க. அவங்களால தூக்க முடியல. உடனே அவங்க சொன்னாங்க, சே இது என்ன பொணங்கண கணக்குதுன்னாங்க. 4 பேர்னு சொல்ல கேட்டுதானே அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அவங்க சொன்னது என்ன? இது என்ன பொணங்கண கணக்குதுன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் ஐயர். அவருக்கு கோபம் வந்துருச்சு. அட இழவே, கல்யாண வீட்டுல என்ன பேசுறதுன்னு இல்லையாங்க. அவர் சொல்றது என்ன? இழவு. அப்ப சொல்றதுங்கிறது எளிதுதான்.
ஆனால் அதை செயல்படுத்துவது என்பது அரிது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோமோ என்ன கற்கிறோமோ அதை பின்பற்றி ஒழுக வேண்டும். அதுதான் கற்பவர்க்கு ஒழுக்கம். ஏன்னா முன்னால் பேசும்போது கூட சொன்னாங்கல்ல, பாரதி சாபம் விட்டார் சொல்லும்போது, படிச்சவன் சூதும் வாதும் பண்ணினா போவான் போவான் ஐயோ என்று போவான்னு எழுதினார்ல. ஏன்னா இன்னைக்கு பல பேர் படிக்காதவங்க கூட படிச்சவங்க தான் உட்காந்து யாரை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி, நம்ம மொழியில சொல்லணும்னா இன்னைக்கு ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, அறை போட்டு உட்காந்து யோசிப்பாங்க. அதுக்கு தான் நிறைய யோசிக்கணும். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கு தான் ரொம்ப யோசிக்கணும், நல்லது பண்றதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. ஒரு செக்கு மாடு இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் பல பேருக்கு செக்கெல்லாம் தெரியாது. அன்னைக்கெல்லாம் இந்த எண்ணெயெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டை வச்சு செக்கை ஆட்டி தான் எண்ணெய் எடுக்கிற பழக்கம். இந்த செக்கு மாட்டுல கழுத்துல மணியை கட்டியிருந்தாங்க. ஒருத்தர் கேட்டாரு, ஆமா ஏன் இந்த கழுத்துல மணியை கட்டியிருக்காங்கன்னு. உடனே இவர் சொன்னார், இல்ல இந்த மாடு வந்து சுத்தி சுத்தி வரும் இல்லையா, அப்ப அந்த மணி ஒலிக்கும், அந்த மணி ஒலிக்கிற ஓசையை வச்சுட்டு அது சுத்தி வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் மணி கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார். உடனே இவர் கேட்டார், அது சுத்தி வராம நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு இப்படியும் இப்படியும் அசைச்சுச்சுன்னா அப்பவும் தானே சத்தம் கேட்கும்னார். உடனே இவர் சொன்னார், என் மாடு ஒண்ணு எம்ஏ படிக்கலைன்னார். என் மாடு ஒண்ணு எம்ஏ படிக்கலைன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? படிச்சவன் தான் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் பண்றதுக்கு யோசிப்பான், படிக்காதவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இது எதுக்கு சொன்னேன்? படிச்சவன் சூதும் வாதும் பண்ணுனா போவான் போவான் ஐயோடு போவான்னு மகாகவி பாரதி பாடினாரு. காரணம், படித்தவர்கள் படிக்காதவங்க கூட இயல்பா நடந்துக்கிறாங்க. ஆனால் படித்தவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அப்படி செய்யாமல் நூல்களிலே சொல்லப்பட்ட அந்த அறநெறிகளை அறிந்து நீதி வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் கற்பவர்க்கு அழகு என்று சொன்னார்னு பார்த்தோம். நாட்டை ஆளக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னார். யார் ஒருவன் முறை செய்கிறானோ, முறையாக நாட்டை ஆளுகிறானோ, அவன்தான் மக்களுக்கு தெய்வமாகவே மதிக்கப்படுவான் என்று சொன்னார். அன்னைக்கு புறநானூற்றில் சொல்லும் போதே என்ன சொன்னார்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று. மன்னன் எப்படி இருக்கிறானோ அந்த நாட்டிலே மக்கள் அப்படி இருப்பார்கள். மன்னர் சரியில்லைன்னு சொன்னா அந்த நாட்டுல எதுவுமே சரி இருக்காது. அதனாலதான் பாரதி சொல்லும் போது அந்த பாஞ்சாலி சபதத்திலே தர்மரை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சீ சீ சிறிய செய்கை செய்தான் என்று பாடினார். எவ்வளவு நீதிகளை உணர்ந்தவன் தர்மன், ஆனால் நாட்டை காக்க வேண்டிய மன்னனே இந்த நாட்டை வைத்து பந்தயமாக வைத்து பணைய பொருளாக வைத்து இழந்து விட்டானே. எனவே சீச்சி சிறிய செய்கை செய்தான். இந்த சீச்சிங்கிறது சாதாரண இலக்கியத்துல பயின்று வரக்கூடியது கிடையாது. சீச்சின்னு எதை சொல்லுவோம் நமக்கு தெரியும்ல, அது ஒரு நாயை பார்த்து சொல்றது, அது ஒலி குறிப்பு. நாயின்னு தர்மனை சொல்லாம சொல்றாரு பாரதி. ஏன்னா நாட்டை ஆள வேண்டிய ஒரு மன்னன் அவன் முறை தவறி விட்டான். அதனாலதான் அந்த கோபத்தோட அறச்சீற்றத்தோட சொன்னார், ஓரம் செய்திடாமே தருமத்து உறுதி கொண்டிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் வீழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை, பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாடினார். இந்த நாட்டை ஆளக்கூடிய முறையில் யாருமே ஆளவில்லையே என்ற அந்த ஒரு அறச்சீற்றம் பாரதிக்குள் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்கு? ஒருத்தர் கேட்டார், ஆமா ஆட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு. இன்னொருத்தர் சொன்னா ஜம் ஜம்னு இருக்குன்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏங்க நான் நம்ம தமிழ்நாட்டு ஆட்சியை கேட்கிற ஜம் ஜம்னு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே. அவர் சொன்னார், ஆமா ஜம் ஜம்னு இருக்கு, எங்க பார்த்தாலும் பஞ்சம் வஞ்சம் லஞ்சம் என்று ஜம் ஜம் என்று இருக்குன்னு. இதுதான் இன்னைக்கு ஆட்சியினுடைய நிலைமை. தேசப்பிதாவிற்கு ஒரு தெருப்பாடகன் அஞ்சலி என்ற கவிதையிலே புதுக்கவிஞர் மேத்தா சொன்னார், காந்தியடிகளே நீ சேரிகளில் மட்டுமே யாத்திரை செய்வாய் என்பதை புரிந்து கொண்டதாலே மக்கள் நாட்டையே சேரியாக்கி விட்டார்கள் என்று எழுதினார். இன்னைக்கு இதுதானே இங்க நிலைமை, நாடே சேரியா போயிடுச்சே. இந்த அதாவது இன்னும் சொல்ல போனா விதின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்க, நிச்சயமா சில விதி விலக்குகள் இருக்கும், அதை நம்ம மறந்துட்டு பேசக்கூடாது. இப்படி ஒரு பேருந்து போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். உடனே அந்த பேருந்துல உள்ளவங்கெல்லாம் கத்துறாங்க, ஐயோ பஸ்ஸை நிறுத்துங்க பஸ்ஸை நிறுத்துங்கன்னு. இந்த ஓட்டுநர் என்னைக்குமே கொஞ்சம் சட்டம் பேசுறவர். அவர் சொன்னார், இந்த பாருங்க வழி நடத்துனர் இருக்கார்ல கண்டக்டர், அவர் விசில் கொடுத்தா தான் நான் பஸ்ஸை எடுக்கலாம், விசில் கொடுத்தா தான் பஸ்ஸை நிறுத்தலாம், அவர் விசில் கொடுத்தா தான் நான் பஸ்ஸை நிறுத்துவேன்னார். உடனே உள்ளவங்க சொன்னாங்க, ஐயோ விழுந்தவரே கண்டக்டரியா, அவர் எப்படியா விசில் கொடுப்பார்னு கேட்டாங்க.
அப்ப விதின்னு இருந்தா சில சமயங்கள்ல விதி விலக்குகள் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடியவர்களையும் சில விதி விலக்குகள் இருக்கிறார்கள், இல்லை நம்ம மறுக்க முடியாது. இப்ப காமராஜரை நாடார் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம கிட்ட கேட்டாங்க, நீங்க இவரை ஏன் நாடார்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் நாடார்ங்கிற இனத்துல பிறந்தார், எனவே அவரை நாடார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பதில். கண்ணதாசன்ட்டையும் கேட்டாங்க, அவர் ஏன் நாடார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கண்ணதாசன் சொன்னார், சொத்து சுகம் நாடார், சொந்தம் தன்னை நாடார், பொன் நாடார், பொருள் நாடார், போகம் நாடார், தான் பிறந்த நாடொன்றே நாடி தன்னலம் என்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேன் என்று சொன்னார். நாடார்னா விரும்ப மாட்டார்னு அர்த்தம். அவர் சொத்து சுகத்தை விரும்பாதவர், சொந்தந்தனை விரும்பாதவர், பொன்னை விரும்பாதவர், பொருளை விரும்பாதவர், புகழை விரும்பாதவர், நாட்டு மக்களுடைய நலன் ஒன்றைத்தான் நாடியவர். மற்றவற்றை நாடாததனால் தான் அவரை நாடார் என்று சொன்னார்கள் சொன்னாரே. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் விதிவிலக்குகளாக இருக்கிறார்கள். ஆனால் மற்ற நிலையிலே பார்க்கும்போது ஆட்சி ஒழுங்காக இல்லையே, அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார் வள்ளுவர். காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும், கடும் சொல் அல்லாதவனாக இருக்க வேண்டும், மக்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடியவனாக மன்னன் இருக்க வேண்டும், அவன் எண்ணி துணிபவனாக இருக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனால் கல்வி உடையவனாக இருக்க வேண்டும். பல பண்புகளை அரசனுக்கு வகுத்து சொன்னவர் வள்ளுவர். ஒரு அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசன் தவறு செய்தால் தன்னுடைய உயிர்க்கு இறுதி வரும் என்றாலும் கூட அதை பற்றி கவலை கொள்ளாமல் அவனை தட்டி கேட்பவனாக அமைச்சன் இருக்க வேண்டும் என்று அமைச்சனுக்கும் ஒழுக்கம் சொன்னவர் வள்ளுவர் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் தனி மனிதனுக்கு ஒழுக்கம் சொல்லிக்கொண்டே போகிறார் வள்ளுவர். இதை நம்ம அப்படியே விரித்து கொண்டே போக முடியும். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சமுதாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை விதமான சண்டைகள். உடுமலை நாராயண கவின்னு ஒருத்தர், ஏன்னா இன்னைக்கு இந்த பின்னால பரிசு வாங்குறதுக்கு குழந்தைகள் சில பேர் காத்துட்டு இருக்காங்க, எப்படா பரிசு தருவாங்க, வாங்கிட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம்னு. அந்த குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் டாம் டூம்னு ஏதோ ஊற்றி வார்த்தைகளே நமக்கு என்னன்னே புரியாது. ஆனா அந்த பாடலையும் விடாம மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமை இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கு. அன்றைக்கு பாடல்கள்ல எவ்வளவு கருத்துள்ள பாடல்கள்னு பார்க்கிறோம். இந்த உடுமலை நாராயண கவி பாடுறாரு பாருங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனங்கும், பாடு போட்டு மனக்கும் முறுதுங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜனங்கும், பாடு போட்டு மனக்கும் முறுதுங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாழ்பால போடுறாங்க பாருங்க. அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மீதிலே பாடுங்க. ராகம் கா கா கா, எச்சிலை தனிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பதச்சண்டை எத்தனையோ சண்டை நாட்டிலே. பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க. பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க. பட்சமாயிருங்க, பகுத்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க கா கா கா. இது என்ன காக்காய்க்கு சொன்னதா? காக்காய்க்கு சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு சொன்னது. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை மதச்சண்டை எத்தனையோ சண்டை நாட்டிலே அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு எவ்வளவு சண்டை. வள்ளுவரை எந்த சமயத்திலாவது நம்மால பொருத்த முடியுதா? நீங்க வள்ளுவருடைய குறள்களை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுளை சொல்லும் போது அவர் வேற எந்த அங்கத்தையுமே சொல்ல மாட்டார். கண்ணை பற்றி சொல்ல மாட்டார், கையை பற்றி சொல்ல மாட்டார், முகத்தை பற்றி சொல்ல மாட்டார், திரு அடியை பற்றி மட்டும்தான் குறிப்பிடுவார். காரணம் என்ன தெரியுமா? இப்ப தலையை பற்றி சொன்னார்னா அதுல பார்க்கலாம், 4 தலை ஒருத்தருக்கு இருக்கும், 5 தலை இருக்கும், ஒருத்தருக்கு 6 முகங்கள் இருக்கும். அப்ப யார் எந்த சமயம்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதே போல கையின்னு சொன்னாலும் 12 கை உண்டு, 8 கை உண்டு. இப்படி கைகளை வேறுபடுத்தி பார்த்து விட முடியும். ஆனால் எந்த சமயமாக இருந்தாலும் எந்த இறைவனாக இருந்தாலும் திரு அடி என்று எடுத்துக்கொண்டால் 2 தான். எனவே திருவடியை பற்றி சொன்னால் எந்த சமயத்தையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது என்பதனால் தான் எல்லா இடத்திலும் இறைவனை பற்றி சொல்லும் போது திரு அடியை மட்டும் வள்ளுவர் பாடினால் பார்க்கணும். எனவே எந்த சமயத்தையும் அவர் சாராதவர், எல்லா சமயத்திற்கும் பொதுவானவர்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வள்ளுவர் வந்த நாட்டிலே இன்றைக்கு எவ்வளவு சண்டை நினைச்சு பாருங்க. ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையே இருக்கிற அன்பு பாசமாக வளர்கிறது. நண்பர் இருவருக்கிடையே உள்ள அன்பு நட்பாக முழுக்கிறது. ஒரு ஆண் பெண்ணிடத்திலும் பெண் ஆணிடத்திலும் கொள்ளக்கூடிய அன்பு காதலாக கனிகிறது. ஓர் உயிர் இறைவனிடத்திலே செலுத்தக்கூடிய அன்பு பக்தியாக பரிணமிக்கிறது.
பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருளுக்கு ஒரு உருவம் கிடையாது, ஒரு நாமம் கிடையாது. ஆனால் நாம் ஆயிரக்கணக்கான நாமங்களை சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மணிவாசக பெருமகனார் சொல்லுவார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று விழாக்கு 1000 திரு நாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டுவோமோ என்று. இறைவனுக்குன்னு ஒரு நாமமே கிடையாது, ஆனா ஆயிரக்கணக்கான பெயர்களை சொல்றோம். ஏன் இவ்வளவு பெயர்கள்? அதுக்கு புதுக்கவிஞர் மேத்தா ஒரு விளக்கம் கொடுத்தார். பாவை அருகிருக்க பஞ்சனையும் காத்திருக்க தேவை என்ற காரணத்தால் கண்ணென்றும் மணி என்றும் கட்டி கரும்பென்றும் பொன்னென்றும் பூவென்றும் சிற்றின்பச் சிலிர்ப்பிக்கே இத்தனை பேர் தோன்றும் என்றால் பேரின்பப் பொருளுக்கு பெயர் கோடி தோன்றாதா என்று கேட்டார். ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள், அருகிலே ஒரு ஆண் இருக்கிறான், இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த பெண்ணினுடைய இயற்பெயரை சொல்லி அழைப்பதில்லை. கண்ணேங்கிறான், மணியேங்கிறான், கட்டி கரும்பேங்கிறான், பொன்னேங்கிறான், பூவேங்கிறான். சாதாரண சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்கே இவ்வளவு பெயர்கள் கொடுக்கிறானே, அப்படியானால் இந்த பேரின்ப பொருளாகிய இறைவனுக்கு ஏன் கோடிக்கணக்கான பெயர்கள் தோன்றாது என்று கேட்டார். அதனால் இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது ஒன்றுதான். ஆனால் இந்த பரம்பொருளுடைய பெயராலே இன்றைக்கு எவ்வளவு சண்டைகள்னு பார்க்கிறோம். அதனாலதான் பின்னால் வந்த கவிஞர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். மகாகவி பாரதி சொல்லும் போது சொன்னார், பூமியிலே கண்டம் 5, மதங்கள் கோடி, புத்த மதம், சமண மதம், பார்சி மார்க்கம், சாமி என இயேசு பதம் போற்றும் மார்க்கம், சனாதனமாம் இந்து மதம், இஸ்லாம், யூதம், நாமமுயர் சீனத்து தாவு மார்க்கம், நல்ல கன்ஃபூசி மதம் முதலாம் பார்மேல் யாமறிந்த மதங்கள் பலவுளவாம் அன்றே, யாவினுக்கும் உட்புதைந்த கருத்து இங்கு ஒன்றே என்று பாடினார். எத்தனையோ சமயங்கள் இருந்தாலும் அத்தனை சமயங்களும் உணர்த்துகிற கருத்து ஒன்றுதான், அடிப்படை ஒன்றுதான், அதுதான் அன்பு. அதைத்தான் இன்னொரு பாட்டில் அவரே சொன்னார். தீயினி கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று சொன்னார். கண்ணதாசன் சொன்னார், ராமன் என்பது கங்கை நதி, இயேசு என்பது பொன்னி நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, நதிகள் பிறக்கும் இடம் பல ஆகும், கலக்கும் இடம் கடல் அல்லவா என்று கேட்டார். எல்லா சமயங்களும் ஒரே முடிவிடத்தை கொண்டவைதான். எனவே சமயத்தின் பெயரால் சண்டைகள் தேவையில்லை. சரி, இன்னைக்கு சாதியினுடைய பெயரால் எவ்வளவு சண்டைகள் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடிட்டு போயிட்டார். அதற்கு பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி திருமூலர் சொன்னார். தலைமை உரையிலே சொல்லும் போது சொன்னார்கள், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னார்கள். எல்லாமே ஒரே நிலைதான், பிறப்பால எல்லாமே ஒத்த உயிர்கள் தான். சாதியினுடைய பெயரால் சண்டைகள் தேவையே கிடையாது. அதை அறியாமல் தான் இருக்கிறார்கள். அதனால அதற்கு பிறகு வந்த பாரதி சொன்னார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாடினார். அதற்கும் பின்னால் வந்த பாவேந்தர் பாரதிதாசன், இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்று பாடினார். அதற்கு பின்னால் வந்த கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா என்று கேட்டார். எல்லாருக்கும் ரத்தம் ஒரே சிவப்பு தான், எல்லாருக்கும் கண்ணீர் உவர்ப்பு தான், அதுல நீங்க ஜாதியை பிரிச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டார். மருதகாசி சொன்னார், எங்க தெரியுமா சமத்துவம் நிலவுது அப்படின்னு ஒரு இடத்தை காட்டினார். எங்க சமத்துவம் நிலவுதான், சுடுகாட்டுல தான் சொன்னார். அது ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க, அரசன் இங்கே ஆண்டியும் இங்கே, அறிஞன் இங்கே அசடனும் இங்கே, ஆவிதான் போன பின் கூடுவார் இங்கே, ஆதலினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. அவன் அறிஞனா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும், அசடனா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், ஆதி போனது பிறகு எல்லாரும் ஒரு இடத்துலதான் கூட போறாங்க. அதுதான் சமரசம் உலாவக்கூடிய இடம்னர். அதை வச்சே கண்ணதாசன் ஒரு தனி கவிதையில கேட்டார், சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லையடி, எந்நாட்டு எலும்பென்றும் எழுதி வைக்கவில்லையடி,
ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பம் அடியில. ஒரு சுடுகாட்டுல போய் நீங்க ஒரு எலும்பை எடுத்துக்கிட்டு இது வடநாட்டு எலும்பு இது தென்னாட்டு எலும்புன்னு வேறுபாடு கண்டுபிடிக்க முடியுமா? எதுவும் முடியாது. அப்ப நாட்டு மக்களுக்குள்ள பிரிவினையை ஒழிக்கலைன்னு சொன்னா என்றைக்குமே துன்பம் தான். எனவே ஜாதியினுடைய பெயராலே சண்டைகள் தேவையில்லைன்னு. இன்னைக்கு மொழியினுடைய பெயராலே எவ்வளவு சண்டைகள் நினைச்சு பாருங்க, அதுவும் தேவையில்லை இல்ல. அதனாலதான் மகாகவி பாரதி பாடும்போது சொன்னார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்தலை வானகளும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்முற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய் எங்கள் தாய். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். மொழி 18 இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் சிந்தனை ஒன்றுதானே. நிறம் வேற வேற இருக்கலாம். அதுக்கு கூட ஒரு உவமை சொன்னார். எங்க வீட்டுல ஒரு பூனை வளருது, அது பல குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி சாம்பல் நிறம், ஒரு குட்டி கரும் சாந்தினுடைய நிறம், ஒரு குட்டி பாம்பினுடைய நிறம், ஒரு குட்டி பாலினுடைய நிறம். நிறம் வண்ணம் வேறுபடலாம், ஆனால் எண்ணம் வேறுபடவில்லை என்று சொன்னார். எனவே சமயத்தின் பெயராலே, சாதியின் பெயராலே, இனத்தின் பெயராலே, மொழியின் பெயராலே, நிறத்தின் பெயராலே பிரிவினைகள் தேவையில்லை, எல்லாமே ஒன்றுதான் என்பதை அன்றைக்கே சொன்னவர் வள்ளுவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாட்டுடைய நிலை, பொருளாதார நிலையின் எடுத்து பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா செல்வம் குவிஞ்சு கிடக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏழ்மை தாண்டவம் அடிக்கிறது. துலாபாரம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு காலத்தால் அழியாத பாட்டுன்னு பார்க்கலாம். அந்த வேறுபட்ட நிலையை எப்படி பாடுறார் பாருங்க. செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி, கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரின்றி, இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி. கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை, கண்ணுறங்கு கண்ணுறங்கு. நான் பாட்ட சொன்னேன், நீங்க பாட்டு கண்ணுறங்குன்னு நீங்க கண்ணுறங்கிடக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தா பால் பொங்கல் பொங்குதான் பன்னீர்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. அதுல கூட சொல்றார் கண்ணீர் உப்பிட்டுன்னு. அந்த போடுறதுக்கு உப்பு கூட இல்லையா அந்த ஏழை வீட்டுல, கண்ணீர்ல உள்ள உப்பு தான் உப்பம். அவ்வளவு ஏழ்மை நிலை. எப்படி ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாருங்க. இத ஒரு தனி கவிதையில சொன்னார். இன்னொரு அருமையான கவிதை. கண்ணதாசன் தன் வீட்டு தலைவியையும் பார்த்தார், பக்கத்து வீட்டு பெண்ணையும் பார்த்தார். உடனே நம்ம என்ன நினைப்போம், கண்ணதாசன் பாடினார்னா உடனே ஒரு காதல் கவிதை பிறந்திருக்கும், அது பெண்ணை பற்றி வேற பாடுறார் அப்படி நினைப்போம். இல்ல, மாறாக இந்த நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு நினைவுக்கு வந்தது, ஒரு கவிதை பிறந்தது. அங்கே பார் அங்கே அடுத்தடுத்து அன்னத்தை, காய்ந்த அவரைக்காய் போன்ற மேனியை பார், இங்கே உனக்கு இடையே தெரியவில்லை, அங்கே அவளுக்கோ இடை என்றே அங்கமில்லை. முந்தா நாள் வாங்கி வந்த முருங்கைக்காய் கால் முளைத்து வந்ததனை போல வாடுகிறாள், நீயோ சந்தையிலே வாங்கி வந்த சாதி பரங்கிக்காய் உயிர் கொண்டு வந்ததென உருண்டு திரண்டு விட்டாய். நீயும் பெண் அவளும் பெண், நினைவினிலே மாற்றமில்லை என்றேன் நான். அழுதாள் அவள், என் கண்ணே அழாதடி, உன்னை நான் சொல்லவில்லை. உள்ளோர்க்கும் இல்லோர்க்கும் தலைவன் பிரித்துரைத்த தத்துவத்தை நான் உரைத்தேன். வீங்குகின்ற செல்வம் வீங்குவதும் ஆபத்து, ஏங்குகின்ற நெஞ்சம் ஏங்குவதும் ஆபத்து. அங்கம் பருத்துவிட்டால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல் பணமும் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே போனால் சீர் மிகுந்த சமுதாயம் சிறப்பிழந்து போகும்படி என்று அந்த கவிதையை முடித்தார். அதனால ஒரு பக்கம் செல்வம் சேர்ந்துகிட்டே போகுது, இன்னொரு பக்கம் அங்கே ஏற்றத்தாழ்வுங்கிறது பெருகி கொண்டே போகுது. இப்படிப்பட்ட நிலை நீடிக்குமானால் இந்த சமுதாயம் சீரழிந்து போய்விடும் சொன்னார். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வெல்லாம் நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம இனிமே யோசிக்கவே வேண்டாம். நமக்கு வள்ளுவர் சொல்லாத தீர்வா நினைச்சு பாருங்க. வள்ளுவர் என்ன சொன்னார்? செய்க பொருளைன்னு ஆணையிட்டார். சில இடங்கள்ல தான் அவர் ஆணையிடுவார், கட்டளை பிறப்பிப்பார். நீங்க பொருளை ஈட்ட வேண்டும் சொன்னார். பொருளை ஈட்டணும்னா எப்படி வேணாலும் ஈட்டிடலாமா?
ஏன்னா இன்னைக்கு தான் ஈட்டுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதனாலதான் பட்டுக்கோட்டை சொல்லும்போது சொன்னார், குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதையும் திருந்த மருந்து சொல்லடான்னு. அதனால பொருள் எப்படி வர வேண்டும் வள்ளுவர் சொன்னார். அது அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். எப்போது? திறனறிந்து தீங்கின்றி வந்த பொருள். அறம் ஈனும் இன்பமும் ஈனும். அது எந்த வழியிலே வந்த பொருளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீய வழியில் இல்லாமல் நேர்மையான வழியிலே ஈட்டக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும். சரி, இந்த செல்வத்தை பெற்றதனுடைய பயன் என்ன நினைச்சு பாருங்க. அத புறநானூற்றிலேயே நக்கீரர் பாடிட்டார். நக்கீரர் என்ன சொன்னார்? தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சா கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புன பலவே என்று பாடினார். அது அரசனா இருந்தாலும் சரி, வேட்டையாடக்கூடிய கல்லாத ஒருவனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே உடுக்கக்கூடிய உடை ரெண்டு தான். ஒன்று மேலாடை, இன்னொன்று கீழாடை, எவ்வளவுதான். உண்பதும் ரெண்டு பேருமே நாழி அளவுதான். பிறகு எல்லாமே சமம்தான். அதனால பின்னால அனுபவிப்போம்னு செல்வத்தை சேர்த்து வச்சா அது நம்மை விட்டு சென்று விடும் அப்படின்னு அன்னைக்கே பாடினார். அப்ப செல்வத்தை பெற்றதனுடைய பயன் என்ன? பிறருக்கு கொடுப்பதுதான். இதை வள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார்? நாம் புகழை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஈதல், இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னார். பிறருக்கு கொடுக்க வேண்டும், அதனால் நாம் புகழை பெற்று வாழ வேண்டும். அதை தவிர இந்த உயிருக்கு வேறு ஊதியமே கிடையாதுன்னு சொன்னார். சரி, கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும்? இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் கொடையா? இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறோம்னா எதை கொடுக்குறோம்? நம்ம 1 கொடுத்தோம்னா அவங்க நமக்கு 10 கொடுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு 10 கொடுத்தோம்னா அவங்க நமக்கு 100 தருவாங்க. நம்ம 100 கொடுத்தோம்னா 1000 தருவாங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்கறது தான் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கு பேர் ஈகை கிடையாது. அதனாலதான் வள்ளுவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னார்? வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. யாரெல்லாம் இல்லாதவர்களோ அவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை. அந்த ஈகையை செய்தால்தான் புகழை பெற முடியும் சொன்னார்.